இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் உடவத்த கலை, அதாவது கண்டி நகரத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கண்டின்னு மிக உயரமான ஒரு பிரதேசம்னு சொல்லி இது சொல்லப்படுது. இந்த பகுதிக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இதை வந்து ரோயல் கார்டன்னு சொல்லி சொல்லிடுவோம். என்ன காரணம்னா, அதாவது கண்டிய மன்னர்கள் ஸ்ரீ விக்ரமராஜசிங்க மன்னன் பயன்படுத்தி இருக்கக்கூடிய இடம் என்று சொல்லி இந்த பகுதி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே மிக முக்கியமான மமல்ஸ் இருக்குதாம், தாவரங்கள் இருக்குதாம், மிக முக்கியமான விலங்குகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய மரங்கள் இருக்குது. அது வித்தியாசமான, அதாவது இலங்கைக்கு உரிய தாவரங்கள் இங்கே இருக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு குளமும் இருக்குதாம். வாவ், மேலே இருந்து பார்க்கல. இப்போ நான் நிற்கிறது உயரமான பகுதி. இது வந்து முழுக்க பள்ளமான பகுதி. பாருங்கள், மரங்கள உயரம் கிட்டத்தட்ட, இது நான் ஒரே சொல்கிற விஷயம்தான். ஈரவலியத்தை பொறுத்த வரைக்கும் ஈரவலியத்தில் மரங்களோட வளர்ச்சி என்பது மிக அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மரம் கிட்டத்தட்ட 60-70 அடிக்கு வந்து வளர்ந்துருக்கு. பாருங்கள், அவ்வளோ உயரமாக இருக்குது. பள்ளத்தில் இருந்து தான் இருக்குது. கிளைம்பர்ஸ் இருக்குது, அது படர்ற தாவரங்கள் நிறைய இருக்குது, கொடி வகைகள் இருக்குது, முக்கியமாக மலை வந்து இருக்குது. நாங்கள் நடந்து போகிறதுக்கு ஒரு நடபாதை இருக்குது. சுற்றி அப்படியே காடு தான், வேறு என்ன. ஆனால் இயற்கையை விரும்புகிற ஆக்களுக்கு இந்த இடம் வந்து அப்படியே ஒரு அற்புதமான இடமாக இருக்கும். உங்களில் யாருக்காவது இப்படி காடுகளை பிடிக்கும், பசுமையை பிடிக்கும், இயற்கையை பிடிக்கும், மரங்களை பிடிக்கும், மண்ணை பிடிக்கும்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் வரலாம். ஆனால் நேரம் ஒதுக்கி வரணும். நீங்கள் வரைக்கில் வந்து காலையில் வரணும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணிக்கெல்லாம் நீங்கள் வந்துடணும். என்ன காரணம்னா, மழைக்காடுகளை பொறுத்த வரைக்கும் மதியம் ஒரு 2 மணிக்கு பிறகு எப்படியோ மழை பெய்ய தொடங்கிடும். அதை விட இருட்டும் வர தொடங்கிடும். அப்போ என்ன செய்யணும்னா, காலமையில் வந்தால் வடிவாக இந்த இடங்களெல்லாம் பார்த்து இங்கே இருக்கக்கூடிய சூழலையெல்லாம் ரசித்து அப்படியே சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து அவைக்கும் எல்லாத்தையும் விளங்கப்படுத்திட்டு கூட்டிக் கொண்டு போயிடலாம். இந்த காட்டுக்குள்ளே நிறைய மிருகங்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நினச்சோன்னு தானே. இப்போ வந்து ஒரு மான் உண்டு, சின்ன மான்குட்டி எங்களை பார்த்துட்டு ஓடுது. சத்தம் ஓடிலாது. ஆனால் சரி, இன்னொரு விஷயம், இப்படியான பாதுகாக்கப்பட்ட வனங்களுக்கெல்லாம் நாங்கள் வரைக்கல. நாங்கள் சில விதிமுறைகளை கடைப்பிடிக்கணும். அப்படின்னு சொல்லி சொன்னால், சத்தம் போடுறதோ அல்லது அவையோட வாழ்விடங்களை குழப்புறதோ அல்லது அவைக்கு துன்பம் விளைவிக்கிறதோ, இங்கே இருக்கக்கூடிய மரங்களை வெட்டுறதோ முறிக்கிறதோ அல்லது அதோட இயல்பை கெடுத்துக்கொள்ளாத மாதிரி நாங்கள் மனிதர்கள் நடக்கணுமன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அடுத்தது, அப்படியான இடங்களுக்கு வரைக்கல நாங்கள் கொண்டு வர பொருட்கள், இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் பிளாஸ்டிக் பைகளை வந்து கொண்டு வரக்கூடாது. பிளாஸ்டிக் பைகளை கொண்டு வந்தோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அதை இது வழியை போட்டுட்டு போனால் அப்புறம் அதை விலங்குகள் சாப்பிடுக அதோட அந்த செயல்பாடு தொகுதியில் வந்து பாதிப்புகள் ஏற்படும். மற்றது இன்னும் ஒரு விஷயம், ஐயோ கலைக்குது, என்னண்டா மேலே ஏறி வேற கலைக்குது. சரி, மற்றது இன்னொரு விஷயம், நாங்கள் போடுற இந்த உடுப்புகளில் நிறம் மிக முக்கியமாக. நாங்கள் மிருகங்களோட கண்ணை, அதாவது கண்ணை குத்துறன்னு சொல்லி சொல்லுவோம், அப்படியான நிறங்களை வந்து போடக்கூடாது. உதாரணத்துக்கு சிவப்பு, செம்மஞ்சள், இப்படியான நிறங்களை போடாமல் இலகுவான, அதாவது அந்த இயற்கையோடு ஒன்றி போகக்கூடிய மாதிரி கருப்போ சரி அல்லது கரும்பச்சையோ பச்சையோ அல்லது கரும் நீளமோ இப்படியான உடுப்புகளை நாங்கள் போடணுன்றது வந்து எழுதப்படாத ஒரு சட்டமாக இருக்குது, எழுதப்படாத ஒரு விதி. உதாரணத்துக்கு இப்போ நாங்களெல்லாம் வைல்ட் லைஃப்பில் படிக்க இதை பற்றியெல்லாம் எங்களுக்கு சொல்லி தருவினோம். மற்றது இது வந்து ஜென்ரலான விஷயம், நாங்கள் பார்த்து அறிஞ்சு வாசித்து தெரிஞ்சு கொள்கிற விஷயங்கள். மழைக்காடுகளை பொறுத்தவரையும் பாருங்கள், இந்த வேரை பாரும்போது வேர்கள் வந்து மேலே வந்திருக்கு. என்ன காரணம்னா, இங்கே வந்து அதிகமாக மண்ணரி பணிகளும் உண்டு. ஏன்னு சொன்னால் மழை அதிகமாக இருக்கும். வருடத்தின் 12 மாதமும் மழையை பெறக்கூடிய பிரதேசங்களாக இருக்கும் இந்த மழைக்காடுகள். அடுத்தது பாருங்கள், இங்கே வந்து ஒரு போட்டி இருக்கும் அப்பையும். உதாரணத்துக்கு உயர வளர வேண்டிய தேவை இருக்குமேண்டா, சூரிய ஒளியை தேடி அவை உயர வளர வேணும். அப்போ இவை வந்து மிக அதிகமான உயரத்துக்கு வளர்கிறதுக்கு இது ஒரு காரணம். ரெண்டாவது, நிலத்திலையும் வந்து, அதாவது நிறைய மரங்கள் குவிஞ்சிருக்கேக்கு அவைக்கு தேவையான நியூட்ரிஷன், அதாவது சத்துக்களை பெற்றுக்கொள்கிறதுல வந்து ஒரு போட்டி இருக்குது. அப்போ வேறு என்ன செய்யணும்னு சொன்னால் பறந்து தேடி ஓடும். இதன் காரணமாக வேறெல்லாம் வந்து பரவலாக இருக்கும். இதே வந்து இவைக்கு இன்னொரு மைனஸ் பாயிண்ட்டாக போயிடும். அப்படின்னு சொன்னால், மழை அதிகமாக கிடைக்கல, இந்த வேர்கள்ட்ட பற்றுற திறன் வந்து குறைவாக இருக்கீங்க, கெதியாக பாரி விழுற தன்மையும் இங்கே கூடவாக இருக்குது. இந்த வேர்கள் வந்து மேலாலே இருக்கிறதால இது மழைக்காடுகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் படிக்கிற விஷயங்கள், ஆனால் இயல்பாக சூழலோட ஒன்றி பயணிக்க இது எல்லாத்தையும் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். சரி, இப்படி நிறைய இருக்குது.
இந்த மரங்கள் எல்லாம் முறிஞ்சு விழுந்து தங்களோட பாட்டில் அப்படியே ஊக்கி இருக்குது. இன்னொரு விஷயம் இங்கே எப்படி என்றால் இயற்கையாக மரங்கள் தாங்கள் வளர்கிறதுக்கான இடத்தை வந்து உருவாக்கி கொள்ளும். உதாரணத்துக்கு இங்கே இருக்கிற இந்த சின்ன 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 வளரிகள் எல்லாம் குதில் வளரிகள் எல்லாம் அப்படியே வளர்ந்து போய் நிற்பிடும். வளர்ந்தோன்று கேட்கல அவைக்கு மேலே வர்றதுக்கு இடம் கிடைக்காது. அப்போ ஏதாவது ஒரு மரம் பாறை விழுந்து ஒரு இடைவெளி கிடைக்க அதை பயன்படுத்தி கொண்டு அவை கடகடன்னு மேலே வளரும். வா வேறு இன்னொன்று இந்த காட்டுட சத்தத்தை கேட்கக்கூடிய மாதிரி இது பாருங்க, பறவைகள்கிட்ட கிச்சு கிச்சோலி வித்தியாசமான சத்தம். இப்போ நாங்கள் வரைக்கே நிறைய நின்றுது நின்றுது ஆனால் என்ன எடுக்கல அதுன்னு எங்களுக்கு அந்த டக்குண்டு ஆக்கள் உள்ளே ஓடிட்டு மேடம். இப்போ வெளியே நாங்கள் நிற்கிறது 8:35 தான் நிற்கிறோம். சரி பார்ப்போம். பட் இன்னொரு விஷயம், இந்த மழைக்காடுகளை பொறுத்தவரையும் பொதுவாகவே மழை பெய்யிருக்கல மேலே இருந்து மழை துளி துளியாக விழுதுன்றதுல என்ன செய்யணும்னு சொல்லிட்டோம்னா கொஞ்சம் தண்ணி கீழே வரும். மிச்சம் வந்து இலைகளில் தங்கி அதில் இருந்த பிறகு சொட்டாக சொட்டி கொண்டு வரும் கீழே. அது தவிர கீழே வார தண்ணி எல்லாம் என்ன செய்யும், மண்ணால் உறிஞ்சப்படுற அளவு உறிஞ்சி முடிய ஏனியது வந்து அடித்து கொண்டு போகும். அப்போ மண் உறிஞ்சக்கூடிய அந்த சச்சுரேட்டட் அந்த உறிஞ்சக்கூடிய அளவு போக மண் நிரம்பின பிறகு மேலதிகமானது வந்து அடித்து கொண்டு போக வலிக்கிறோம். இது பொதுவாகவே நடக்கிற விஷயம்தான். இதில் ஒரு விஷயம் போட்டிருக்கான், கிட்டத்தட்ட 200 வருஷம் பழமையான இந்த மரத்தை வந்து இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குதாம். எந்த மரம்? இந்த மரம். இந்த மரம் வந்து ஆறி விழப்போகிறார், அவருக்கு முண்டு கொடுத்துருக்கிறோம். உண்மையில் இயற்கைன்றது தன்னைத்தானே வடிவமைச்சு கொண்டு அது வாழ்ந்து கொள்ளும். மனிதர்கள் அந்த இடத்துல போய் குழப்பம் விளைவிக்காத வரைக்கும் இயற்கைன்றது பிரபஞ்சத்தின் அழகு. ஆனால் நாங்கள் வந்து அதோட ஒரு அங்கம். அப்படியே அதில் இருந்து அந்த விஷயங்களை என்ஜாய் பண்ணி கொண்டு போகணுமெண்டா சரி சொல்லுவேன். நம்ம இந்த எல்லாத்தையும் பார்க்குற கண்ணால் பார்க்கணுமா, அப்படி இந்த இயற்கையினுடைய கண்ணால் இதை பார்த்தோம்டா அவ்வளோ அழகாக தான் இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட 9 மணி ஆயிடுது, இருட்டாக இருக்குது. இங்கே என்னென்னா மழைக்காடுகள் இன்னொரு விஷயம், மேலே வந்து மரங்களோட கிளைகள் எல்லாம் அப்படியே வானத்தை வந்து மறைக்கிறதால ஒளி வாரத்தன்மை குறைவாக இருக்கும் ஒப்புத்தளத்தில். ஆனால் இப்போ இன்றைய கொஞ்சம் மழைக்குணமாக தான் இருக்குது, அதுவும் கூட இருட்டாக இருக்குது. இந்த மரத்தில் கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க தெரியல, இந்த மரத்தை கட்டி பிடிக்கிறோன்னு சொன்னால் ஒரு 3 பேர் அல்லது 4 பேர் சேர்ந்தால் தான் இந்த மரத்தின் அதாவது சுற்றலை வந்து நாங்கள் கட்டி பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு இருக்குது பெரிய மரம். சரி, இந்த அளவு இப்படி இங்கால 2 இடம் போகுது, இங்காலையும் போகலாம். சில இது வைல்ட் லைஃப் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள தானே வருது, எக்ஸிட் போட்டுருக்குது. நாங்கள் வந்த பாதை வந்தாக்கள் திரும்ப போகிறதுக்கு ஏற்ற மாதிரி விட்டது. இதில் போட்டிருக்குது என்னென்னா என்ன விஷயம் இருக்குது, சேனநாயக்க துறவிகள் வசிப்பிடம். ரைட். இப்போ இதில் வந்து துறவிகள் வசித்த இடம் இருக்குது போல இருக்குது. இந்த பக்கம் போகணும், அதாவது இந்த பக்கம் காட்டப்படுது. இந்த பக்கம் நாங்கள் இப்போ அந்த பக்கம் போகல, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பக்கம் போக போகிறோம். இதில் என்னென்ன இருக்குது, ஆனால் அந்த பக்கம் போனாலும் நல்ல போல இருக்குதான். சரி பார்ப்போம். புகார் கூட்டம் மாதிரி இருக்குது, ஒரு பனிக்கூட்டம் மாதிரி இருக்குது. அதாவது ஓகே, அப்படியான இடங்கள் வரைக்கும் உண்டு. எங்களுக்கு மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். என்ன ரீசனுண்டா இயற்கை தானே அப்படியே பார்த்துக்கொண்டு அப்படியே வந்து ஒன்று இருக்கலாம். மற்றது வந்து நல்ல ஆக்சிஜன், தூய்மையான சுத்தமான காற்று இருக்குது. அப்போ நல்ல வடிவாக லங்ஸுக்கும் நல்லது. பட் நடக்கிறது தொடர்ச்சியாக நடக்க இல்லை. எங்களுக்கு தொடர்ச்சியாகவே சக்தியை தர வேண்டிய தேவை இருக்கும் உடம்புக்கு. அப்போ உடம்பு சக்தியை தந்து கொண்டே இருக்கும். பட் இன்னொரு பிரச்சனை, இங்கே எப்படியோ அட்டை இருப்பார், இது வரைக்கும் அட்டை கடிக்க இல்லை. பார்ப்போம் தப்பி பிழைச்சி போகிறேன்னா இல்லை அட்டையிட்ட கடி வாங்குறனான்றதையும் பார்ப்போம். புகார் கூட்டமாக இருக்குது மேலே வரைக்கும். மேலே இப்படி நிற்கக்கூடாது, நான் அங்கே வந்துட்டுன்னு பாருங்க. இந்த மரத்தோட வேர் பகுதி சரியோ மண் அரைக்கப்பட்டுடுது. இந்த பகுதி ஒரு பிடிமானம் குறைவாக இருக்குது. இப்படியான மரங்கள் தான் டக்குன்னு பாரி இந்த வளத்துக்கு விழுறதுக்கு சான்சஸ் கூடவே இருக்குது. இது வந்து அதாவது இந்த காட்டுக்குள்ள வரதுக்கான டிக்கெட் லோக்கல்னா ஒரு ஆளுக்கு 70 ரூபா, ஃபாரினர்ஸ்ன்னு சொல்லிச்சுன்னா பெரிய ஆளுக்கு 900 ரூபா, சின்ன ஆட்கள் வந்து 450 ரூபா. கூடயுமே கேண்டியில் வந்து ஃபாரினர்ஸ் வந்து இந்த இடத்துக்கு வாரது வளமை என்னென்னா ரிலாக்ஸுக்காக வந்து அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு போகிற மாதிரி குலைகள் எல்லாம் விழுந்து அப்படி இயற்கையாக டீகம்போஸ்ட் ஆகிக்கொண்டு இருக்குது. அதாவது
ஓகே உரமாகிக்கொண்டு இருக்குது. அது இன்னொன்று நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன். அப்படின்னா மனிதன் வந்து காலங்காலமாக இயற்கையோட காடுகளுக்குள்ள இருந்து வளர்ந்த மனுஷன் தான். ஆரம்பத்தில் அப்படியே வேடர்களாக அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு காடுகளுக்குள்ள உணவை தேடி இருப்பிடத்தை தேடி பிறகு இடையர்களாகி அதுக்கு பிறகு விவசாயத்துக்குள்ள வரைகளில் இடங்களில் அதாவது நதிக்கரைகளை அண்டி வந்து பயிற்சியை மேற்கொண்டு ஒரு இடத்துல வந்து நிலையாக இருக்க தொடங்குகிறான். என்ன இருந்தாலும் மனிதன் எப்பையும் பசுமையும் மரங்களையும் காடுகளையும் இயற்கையாக தான் இருந்தவன். அப்போ இந்த ஜெனட்டிக்கில் வந்து இந்த இயற்கையை விரும்புகிற தன்மைன்றது அதிகமாக இருக்குது. அப்போ நாங்கள் எப்போ அந்த இயற்கையில் இருந்து கொஞ்சம் விலகி கடினமயமான காடுகளுக்குள்ளே போகிறோமோ, அதாவது செயற்கை நோக்கி போகிறோமோ, அங்கே எப்படியும் எங்களுக்கு ஒரு நெருக்கடி வாரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு சொல்லி உளவியலாளர்கள் சொல்லினோம்னு சொல்லி நான் வாசித்து அறிந்து கொண்டேன். சரி, அது உண்மை தான். இப்போ நாங்கள் கலைக்குது. சரி, இப்போ நாங்கள் வந்து ஒரு மரம் மண் பச்சை இலை உலன்னு சொல்லி காற்றுப்பட இருக்கிறதுக்கும் ஒரு 4 ரூமுக்குள்ளே இருக்கிறதுக்கும் இடையில் வந்து எங்களோட மனசில் வித்தியாசம் இருக்கும், எங்களோட உணர்வுகளில் வித்தியாசம் இருக்கும். இப்போ இந்த நிறம் மாறிட்டுது, அப்படியே புகார் கூட்டமாக இருக்குது. மரங்கள் எல்லாம் அப்படியே அமைதியாக இருக்குது. மரங்கள் எல்லாம் கதைச்சா அப்படியே இருக்கும். விபரீதமான கற்பனை தான். சரி, ஓகே. பெருசாக வெளிச்சம் இல்லை, சுற்றி ஒரு புகாரன்னு சொல்லி சொல்லுவோம், ஒரு பனி புகார் மாதிரி இருக்குது. என்னென்னா மழை காலம், பெருசாக சூரிய வெளிச்சம் இல்லை தானே, அப்படியே அமைதியாக இருக்குது. எனக்கு இது நடந்து போகுது, ஒரு கால் வச்சு வச்சு நெட்டையில் கால் வைக்கிற மாதிரி இருக்குது. என்ன காரணம் இல்லை, இலையெல்லாம் விழுந்து அப்படியே லேயர் அடுக்கடுக்காக இருக்குது, அப்படியே ஒக்கி கொண்டு போகுது. அப்போ இது வந்து இயல்பாகவே இங்கே இருக்கக்கூடிய மரங்களுக்கு வந்து ஊட்டச்சத்தாக இருக்குது. இடத்துக்கு போகிறோம்டா விக்ரமராஜசிங்க மன்னன் அதாவது இந்த இடத்துல இருந்து நகரத்தை பார்வையிட்டதாக ஒரு கதை ஒன்று சொல்லப்படுது வரலாற்றில். அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம். வியூ பாயிண்ட், அதாவது இந்த இடத்துல இருந்து தான் நகரத்தை மன்னர் பார்க்குறதுக்கு பயன்படுத்துகிற இடம் என்று சொல்லப்படுது. அந்த இடத்துக்கு தான் இப்போ நாங்கள் வந்துருக்கோம். கேண்டி லேக்